அதிமுக உட்கட்சி பூசல்களால் வேதனை அடைந்துள்ளதாக கூறி அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை தனது பொறுப்புகளிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். சேலம் அழகாபுரத்தைச் சேர்ந்த அதிமுக அமைப்பு செயலாளரான அவர் அனுப்பியுள்ள அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்கள் தனக்கு மிகுந்த மனவேதனையை தந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இயக்கம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதற்காக பாடுபட்டு வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இதே மனநிலையில்தான் இருந்து வருகிறார்கள் என்றும் கடந்த கால மற்றும் தற்போது நடக்கும் சம்பவங்கள் எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை, மாறாக கவலை அளிப்பதாகவே உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட இயக்கத்திற்கு இந்த கதியா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா, நோகுதையா, மனசு நோகுதையா என்ற தன் உள்மனதின் வெளிப்பாடு எல்லோருக்குமானது என்று உருக்கமாக பதிவு செய்துள்ளார். உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுகிறது என்று பிரபல ஆங்கில நாளிதழ்கள் பரிகாசம் செய்யும் அளவிற்கு தற்போதைய நிலைமை போய்விட்டது என்றும் அவர் வருத்தப்பட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டும் தடுக்கப்பட்டும் இருந்த போதிலும் அதை பற்றி தான் கவலைப்படவில்லை என்றும் தனது ஆதங்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தலைமைக்கு கட்டுப்பட்டு தொடர்ந்து பணியாற்றி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போது உருவாகியுள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்க தனது மனம் இடம் தரவில்லை என்றும் மனம் வேதனைப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். எனவே தனக்கு அரசியல் அடையாளத்தை வழங்கிய மறைந்த இரு பெரும் தலைவர்களின் ஆன்மாக்களிடம் தனது இந்த முடிவுக்கு மன்னிப்பு கோரி கனத்த இதயத்தோடு தான் வகிக்கும் பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்பதை அதிமுக தலைமைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக செம்மலை தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ராஜினாமா கடிதத்தை அனுப்பிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செம்மலை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்து அதிமுக இப்போது பலவீனமாக இருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். நிர்வாகிகளிடமும் இல்லை என்றும் அவர்களுக்கு இடையே உள்ள ஈகோதான் கட்சி வளர்ச்சியை தடுக்கிறது என்றும் நேரடியாக குற்றம் சாட்டினர். தனது விலகலுக்கு பிறகாவது அதிமுக தலைவர்கள் விழித்துக் கொண்டு மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி கட்சியின் ஒற்றுமைக்காகவும் பலத்திற்காகவும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே நேரம் தனக்கு இப்போது வேறு எந்த கட்சியிலும் சேரும் எண்ணம் இல்லை என்பதை தெளிவாக கூறிய அவர் தனது எதிர்காலத்தை காலம்தான் தீர்மானிக்கும் என்றார். அதிமுக ஆட்சியில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராகவும் இருந்த மூத்த தலைவர் செம்மலையின் இந்த அதிரடி விலகல் அதிமுக அரசியல் வட்டாரத்தில் இப்போது பேசுபொருளாகியிருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றுதான். அது போன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அப்படி இருந்தால் இந்த விலகல் கடிதத்தோடு உங்களை பேட்டி காண மாட்டேன். எனவே வேறொரு கட்சியில் சேர்ந்துவிட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பேன். அந்த எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய அரசியலை பொறுத்தவரையில் நான் தெளிவாக ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகை மூலமாக சொல்கிறேன். அதாவது என்னுடைய எதிர்காலத்தை காலம் தீர்மானிக்கும். அதான் காலம் தீர்மானிக்கும். அதாவது ஃபியூச்சர் alone will decide my future. Future alone will decide my future. அதுதான் என்னுடைய கருத்து. வேறு கட்சியிலே சேர்கிற அந்த எண்ணம் எனக்கு இதுவரை ஏற்படவில்லை. எனவே அந்த பேச்சுக்கே இடமில்லை.